அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் வச்சு லஞ்ச் vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபுல் லஞ்சுக்கு என்னென்ன நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்கிறத டீட்டெயிலாக ரெசிபியோடு கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்காக சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். கொத்தமல்லி சுத்தம் பண்ணி தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நாளையும் அரைச்சிக்க போகிறோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியலுக்காக வேக வைக்கிறதுக்கு அலசிட்டு தண்ணியில் போட்டு குக்கரில் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சிடலாம். நான் உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ அரைக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். கொத்தமல்லி சாதத்துக்கு இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா. நம்ம வந்து காரத்துக்கு வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல நான் இன்றைக்கி, அதனால் 5 பச்சை மிளகா சேர்த்திருக்கேன். நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே போட்டிங்கன்னா ஒழுங்காக அரைப்பட்டு வராது. அதனால் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு வாசம் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது மூணையும் ஃபஸ்ட்டு குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் 2 கைப்பிடி அளவுக்கு நான் இன்றைக்கி சுத்தம் பண்ண கொத்தமல்லி தழையை நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா மிக்ஸி சூட்டுக்கு கலர் மாறிடும். இப்போ இதை தாளித்து விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நெய் விட்டு நெய்லேயே தாளித்து விட போகிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 2 துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், 5-6 கிராம்பு, ஒரே ஒரு மராட்டி மொக்கு, ஸ்டார் அனீஸ், கல்பாசி, தேவையான அளவுக்கு சோம்பு இதெல்லாம் நல்லா போட்டு கூடவே ஒரு 10 முந்திரி போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்து முந்திரி கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா நெய்யில் வதங்கி வரணும். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கின தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி பேஸ்ட் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரைஸ் ரெசிபி, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கொத்தமல்லி வந்து நம்ம எல்லாமே பச்சையாக ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். அதனால் அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 2 கப் தண்ணி விடணும். நான் இன்றைக்கி 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணி விடுறேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டான்னா 2 கப் தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். தேங்காய் பால் விட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் விட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எப்போவுமே ஒரு கல் உப்பு ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் இன்னொரு அடுப்பில் ஒயிட் ரைஸ்க்கு ரைஸ் வச்சாச்சு. நம்ம உருளைக்கிழங்க உரித்து தோல் உரித்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ கொத்தமல்லி சாதத்துக்கு தண்ணி கொதி வந்துருச்சு. இதை ஒரு கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டு இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா வடிச்சிட்டு அரிசி உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வெந்து வர அளவுக்கு அப்படியே வேகட்டும். இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுட்டு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. வாசத்துக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே குக்கர் வந்து மூடி வச்சு விசிலோட சிம்மில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் விட்டால் நல்லா தம்மாகி வந்துடும். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் தாளித்து விட்டுக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு தாளித்து கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் பிடிக்கும். அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் உருளைக்கிழங்கு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் 1-2 மசிச்சுக்கலாம், இல்லைன்னா பீஸ் கூட போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம வந்து எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு
கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். காரத்துக்காக நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூளும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண பொடியோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா உருளைக்கிழங்கு ஒன்றா கலந்து ட்ரை ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் உருளைக்கிழங்கு அவ்வளோ ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இப்போ விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் பாருங்கள் நல்லா குலையாமல் உதிராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்னும் உதிராக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் 1க்கு 2 தண்ணி விட்டேன். நீங்கள் 1க்கு 1.25 விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லா வெரைட்டி ரைஸும் பிரியாணியுமே கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் தண்ணி எப்போவுமே 1க்கு 2 விடுவேன். நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா 1க்கு 1.25 விட்டுக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணனால கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது. நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணலைன்னா இன்னும் ரைஸ் நல்லா பிரைட் க்ரீன் கலரில் வரும். இது கூட நம்ம இன்றைக்கி ஆனியன் ரைத்தா, கொத்தமல்லி சாதத்துக்கு ஆனியன் ரைத்தா ஆப்டாக இருக்கும். கூட உருளைக்கிழங்கு பொரியல், plain ஒயிட் ரைஸ், கர்ட், ரசம், கூடவே லெமன் ஸ்குவாஷ்லேருந்து செஞ்ச லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன். இந்த ரெசிபியும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.